இன்றைக்கு வாழ்க்கை முழுவதும் கன்ஃபியூஸா இருக்கிறீங்களா? எந்த வழி சரியானது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னா இந்த வார்த்தையை கேளுங்க. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கை முழுவதும் கன்ஃபியூஸா இருக்கும். என்ன செய்யணும், எந்த வழியில போகணும், எது சரி எது தவறு, மனசு கூட ஒரு ரெஸ்ட் இல்லாம இருக்கும் பாருங்க. ஆனா நீங்க இந்த வார்த்தையை கேட்கணும். 1 கொரிந்தியர் 14:33 வாசிக்கும் போது, தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். தேவன் ஒருபோதும் உங்க வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டார். அப்ப யாரு உங்க வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா பிசாசு. உங்க தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன். நான் இப்படி சொல்லுவேன், நீங்க தேவனை தேட ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில சமாதானம் வரும்னு சொல்லுவேன். சமாதானம் உள்ள வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சரியான டைரக்ஷன் கிடைச்சிரும். நீங்க குழப்பம் அடைய மாட்டீங்க. உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் பாருங்க. எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவசரப்படாத, வெயிட் பண்ணாதான் அந்த காரியத்திற்கு உண்டான கிளாரிட்டியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 3 காரியத்தை செய்யணும். 1 ஜெபம் பண்ணணும், 2 வேதத்தை வாசிக்கணும், 3 அவசரப்படக்கூடாது. இதை நீங்க செய்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிப்பதை நீங்க பார்ப்பீங்க. குழப்பத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவதற்கு தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க. ஐயோ முடிவெடுக்க முடியலையே அப்படின்னு குழம்பாதீங்க. உங்க தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த காரியத்தை செய்து முடிக்க, சரியான முடிவெடுக்க பலன் தருவாராக. இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென் டைப் பண்ணுங்க. தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்வதை நீங்கள் காண்பீர்கள்.